தமிழ்நாட்டில் நடக்கும் தொடர் கொலைகள், ஜாதிய மோதல்களை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் தினம் ஒரு வீடியோ ஷூட் எடுத்து 4 ஆண்டுகளை கழித்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முகத்திரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிழித்து தொங்கவிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பாஜக பெண் நிர்வாகி சரண்யா என்பவர் மர்ம நபர்களால் தலை துண்டிக்கப்பட்டு கொடூர கொலை. திருப்பத்தூர் மாவட்டம் கூத்தாண்டகுப்பம் அருகே கிணற்றில் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் மூதாட்டி சடலம் கண்டுபிடிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தனியார் கல்லூரி வளாகத்தில் ஆம்புலன்ஸ் டிரைவர் வெட்டிக்கொலை. கரூர் மாவட்டம் குளித்தலையில் கோயில் திருவிழாவில் போதை ஆசாமிகளின் ஆட்டத்தை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன் கத்தியால் குத்திக் கொலை. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இரு ஜாதி தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் வீடுகளுக்கு தீ வைப்பு, 5 பேருக்கு அரிவாள் வெட்டு என கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் விரல் நீட்டி எண்ண முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சந்திசிருக்கிறது. இந்த நிலையில் 4 ஆண்டு ஸ்டாலின் மாடல் ஆட்சி, சவக்குழிக்கு சென்ற சட்டம் ஒழுங்கே சாட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், தமிழ்நாட்டில் நடக்கும் எதை பற்றியும் துளியும் அக்கறை இல்லாமல் 4 ஆண்டு கழிந்து விட்டது என நாளை ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கொண்டு ஸ்டாலின் வருவார் என்றும், எனது ஆட்சியில் பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்கவில்லை என்று சட்டப்பேரவையில் சொன்னவர் இதையெல்லாம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக கருதவே இல்லை என்றே தோன்றுகிறது என தெரிவித்துள்ளார். இன்னும் ஓராண்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள் என வேதனையோடு தெரிவித்துள்ள எடப்பாடி, 2026இல் பாய் பாய் ஸ்டாலின் என்று சொல்லப் போகும் தீர்ப்பு மூலம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.